ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அப்பளம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அதாவது இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி இருக்குது. இந்த பச்சரிசியில் நல்ல பெரிய பெரிய அப்பளமாக ஒரு 4 அப்பளம் வரைக்கும் போடலாம். ஸோ இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கலாம். தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு காலையில் இது நல்ல மை மாதிரி ரொம்ப நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் தண்ணி வந்து அதிகம் விட்டு அரைச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உங்கள் மிக்ஸி எது மாதிரி அரைப்படுமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சலாம். உப்பு இப்போ சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக இருக்குன்ட்டு. நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் நல்லா ஃபைனாக இருக்குது. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். நல்லா வந்து இன்னும் வந்து ஃபைனாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டு அப்படியே மை வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நைஸாக இருக்குது. நைட்டு ஊறிடுச்சு இல்லையா? ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்றனால நல்லா நைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி ஊற வச்சு நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு காலையில் நீங்கள் செய்கிறீங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் வந்து அதே டைமுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள். நல்லா புளிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக ஜீரகத்தை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தோசை மாவு விட கொஞ்சம் போல் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். எடுத்து நம்ம வார்த்தோம் அப்படின்னா தோசை வார்க்கிறத விட ரொம்ப தண்ணி மாதிரி, அதாவது நம்ம ஆப்பத்துக்கெலாம் மாவு கரைப்போம்ல அந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது. இப்போ நம்ம உளுந்தில் நம்ம சாப்பிட்ற அப்பளத்தை விட இந்த அப்பளம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதாரண ஒரு அரிசி தான். இந்த ரேஷனில் போடக்கூடிய பச்சரிசியில் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் நிறைய தெரியும். ஆனால் வந்து வேலை ரொம்ப கம்மி தான். நம்ம மாவு அரிசி ஊற வைக்கிறது ஒரு நாள், நெக்ஸ்ட் அரைக்கிறது ஒரு நாள், புளிக்க வைக்கிறது ஒரு நாள். இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3வது நாள் மட்டும்தான் நம்மளுடைய வேலையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கரைச்சாச்சு. இப்போ தட்டு வந்து இது மாதிரி நான் ஃப்ளாட்டான தட்டாக எடுத்துக்கிறேன். லைட்டாக இதை உள்ளே ஊற்றிட்டு லைட்டாக சாய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சன்னமாக நமக்கு வந்து வரும் இல்லையா? இது மாதிரி நல்லா அந்த இதில் போய்ட்டு எண்ணில் போய் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். இதை ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு கரெக்டாக ஃபிக்ஸான ஒரு பாத்திரமாக வச்சுக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். ஸ்டாண்ட் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நான் தட்டை வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இதில் மேலேயே வந்து ஆல்ரெடி நான் ஊற்றினதை அதை வேக வச்சு எடுத்துட்டேன். பட் நான் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்றனால திரும்ப மறுபடியும் இதுக்குள்ளே தட்டு வச்சு நான் காட்டுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான். அவ்வளோதான். இது மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஒரு நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப டைம்லாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளோ சன்னமாக நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா? அதனால் 1 நிமிஷம் தான் ஆகும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தா எல்லா மாவையுமே நான் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். எந்த மாதிரி வெந்து நம்ம இது மாதிரி எடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க மியூசிக்கோட. இப்போ வெந்ததுக்கப்புறமா இப்படி ஒரு இடிக்க வச்சுட்டு லைட்டாக வந்து ஸ்பூனை வந்து இது பண்ணி விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறேன். இது மாதிரி லேசாக நம்ம கை வச்சு உரிச்சோம் அப்படின்னால அழகாக வந்துடுது பாருங்கள். ஒன்று எடுக்கும்போது ஒன்று ஊற்றி வச்சுருங்க, ஒன்று எடுக்கும்போது ஒன்று ஊற்றி வச்சுருங்க. அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 இது 4 மட்டும்தான் இது மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ 100 கிராம் அரிசிக்கு வந்து இது மாதிரி கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 10 வரைக்கும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். 10, 7, 8 அது மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக ஊற்றிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் நான் இது மாதிரி ஊற்றிருக்கேன். தட்டுக்கு தகுந்த மாதிரி பெருசாக வந்திருக்கு. இப்போ வந்து இதை நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இதில்
வச்சு நம்ம ஃபேன் கடியில் வச்சு காய வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மணி நேரம் அதிகபட்சம் காஞ்சிச்சு அப்படின்னாலும் நல்ல மொறுமொறுன்னு ஆகிடும். ஒன்றுமே வேணால் நீங்கள் வெயிலெல்லாம் வைக்க தேவையே இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே உரித்து எடுத்துகிட்டு ஒரு முரத்தில் இது மாதிரி எடுத்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஃபேன் கடியில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிரும், மொறுமொறுன்னு காஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் காய வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அப்படியே நான் வந்து ஒரு இடத்துல ஃபேன் கடியில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து இருக்குது பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கடாய் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அப்பளமும் கொஞ்சம் நல்லா விரிஞ்சிட்டு பெருசாக வரும். ஸோ நான் எண்ணெயும் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கனால எண்ணெய் வந்து இந்த டைமில் நல்லா காஞ்சிருக்கணும். இந்த அப்பளம் வந்து பொரியறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். கம்மியான சூட்டெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லாவே காஞ்சதுக்கப்புறமா போட்டுவிடுங்க. நல்லா அழகாக வரும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக கடையில் வாங்கி சாப்பிட்ற அப்பளத்தை விடவே இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்பவே நல்லது. ஸோ அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலே நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காகவும் செஞ்சுட்டோம். வெயில் கொஞ்சம் கூட நம்ம எடுக்காமல் நம்ம இப்போ மழை காலத்துலலாம் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. மழை காலத்தில் கொஞ்சம் டைமிங் ஆகும் காயறதுக்கு, ஒரு நாள் ஆகும். வெயில் காலம் அப்படின்றனால ஃபேன் கடியில் வச்சா ஒரு 5 மணி நேரத்தில் காஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய். தேங்க்யூ Thank you very much for watching this video. So bye. Thank you.